Hi children, welcome to Math Rhythm. This is chapter 8 Algebraic Expressions and Identities of Class 8 CBSE. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா Multiplication of Algebraic Expressions. நம்ம லாஸ்ட் வீடியோவில் Addition and Subtraction of Algebraic Expressions பார்த்தோம் இல்லையா? இதில் நமக்கு Algebraic Expressions கொடுத்தா எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Multiplication of Algebraic Expressions. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா மல்டிப்ளையிங் எ மோனோமியல் பை எ மோனோமியல். ஒரு மோனோமியலை இன்னொரு மோனோமியலை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் அ மோனோமியல்? மோனோமியல்ன்றது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருந்தால் அதை நம்ம மோனோமியல்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, இப்போ ஒரு மோனோமியலையும் இன்னொரு மோனோமியலையும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு மோனோமியல் எடுத்துக்கலாம், எக்ஸ் கியூப்னு ஒரு மோனோமியல் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் கியூப். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் பேஸ் சேமாக இருக்கு இல்லையா, எக்ஸ் சேமாக இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அதோட பவர்ஸை ஆட் பண்ணி எழுதிடணும். எக்ஸ் பவர் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 3னா எக்ஸ் பவர் 2 + 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5. ஓகேவா? ஸோ எக்ஸ் பவர் 2ஐயும் எக்ஸ் பவர் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் பவர் 5 ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதில் 3a²bங்கிறது ஒரு மோனோமியல், 5a²b³ ஒரு மோனோமியல். இப்போ இந்த ரெண்டு மோனோமியலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 3a²b இன்டூ 5a²b³. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு மோனோமியலோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மோனோமியலோட கோஎஃபிஷியன்ட் என்ன 3, செகண்ட் மோனோமியலோட கோஎஃபிஷியன்ட் 5. அப்போ நம்ம 3 × 5 ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 3 × 5னா நமக்கு 15 வருமா? ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்த வேரியபிள் என்ன இருக்குது? a² இருக்குது. இன்னொரு மோனோமியல்ல a². அப்போ a² இன்ட்டு a²னா நம்ம என்ன பண்ணணும்? a² இன்ட்டு a² இஸ் ஈக்குவல் டு a பவர் 2 + 2. திஸ் இஸ் ஈக்குவல் டு a பவர் 4. ஓகேவா? அப்போ 15a பவர் 4 இன்ட்டு நெக்ஸ்ட் வேரியபிள் என்ன இருக்கு? b இருக்கா? இந்த மோனோமியல்ல b³ இருக்கு. அப்போ b இன்டூ b பவர் 3னா நம்ம என்ன பண்ணணும்? b பவர் 1 + 3 பண்ணணும். இப்போ இதில் வேரியபிள் b இருக்கு இல்லையா? அப்போ அதோட பவர் என்ன? 1. ஸோ b பவர் 1 + 3 பண்ணோன்னா நமக்கு b பவர் 4னு வரும். ஓகேவா? ஸோ 15a பவர் 4 இன்டூ b பவர் 4. ஸோ நமக்கு கோஎஃபிஷியன்ட்டோட கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது வேரியபிளை மல்டிப்ளை பண்ணும்போது சேம் வேரியபிளோட பவர்ஸை நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ எத்தனை மோனோமியல் கொடுத்துருந்தாலும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். புரியுதா? இப்போ நான் இன்னும் 2 மோனோமியல் தரேன், அதை மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். இப்போ -9m² n³ கொடுத்துருக்கேன், -4mn கொடுத்துருக்கேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 2 மோனோமியல் எடுத்திருக்கோம். -9m² n³ ஒரு மோனோமியல், -4mn ஒரு மோனோமியல். ஓகேவா? ஸோ -9m² n³ இன்டூ -4mn எழுதிக்கலாமா? இப்போ என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட்டை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் மோனோமியலோட கோஎஃபிஷியன்ட் -9, செகண்ட் மோனோமியலோட கோஎஃபிஷியன்ட் -4. ஸோ -9 இன்ட்டு -4 நமக்கு 36னு வருமா? எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன வேரியபிள் இருக்குது? m இருக்கா? ஸோ இந்த மோனோமியல்ல m² இருக்குது, இந்த மோனோமியல்ல m இருக்குது. அப்போது m² இன்டூ m, தட் மீன்ஸ் m பவர் 1 இல்லையா? அப்போ m பவர் 2 + 1 3 வருமா? ஸோ m பவர் 3. ஸோ 36 m பவர் 3. இங்கே அடுத்த வேரியபிள் என்ன இருக்குது? n³ இங்கே இருக்குது, இங்கே n இருக்குது. ஓகேவா? அப்போ n பவர் 3 இன்டூ n பவர் 1னா n பவர் 3 + 1 n பவர் 4ன்னு வரும் இல்லையா? ஸோ n பவர் 4. புரியுதா எப்படி போடணும்ட்டு? இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாம். இப்போ -4x³ ஒரு மோனோமியல் கொடுத்துருக்கேன், 3x² y² ஒரு மோனோமியல் கொடுத்துருக்கேன். இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? -4x³ இன்ட்டு 3x² y². இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு 2 மோனோமியலோட கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும் இல்லையா? -4 × 3 நமக்கு -12ன்னு வரும். அடுத்தது x³ இங்கே இருக்குது, இங்கே x² இருக்குது. ஸோ x³ இன்ட்டு x²னா x பவர் 3 + 2ன்னு வரும் இல்லையா? 2 பவரையும் ஆட் பண்ணிக்கணும், 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ x பவர் 5ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு -4x³ மோனோமியல்ல நமக்கு y கிடையாது, ஆனால் இந்த மோனோமியல்ல y இருக்கு. ஸோ நம்ம y² எழுதிக்கலாம். ஓகேவா? -12 x பவர் 5 y²தான் இதோட ஆன்சர். புரியுதா எப்படி போடணும்ட்டு? நெக்ஸ்ட்டு மல்டிப்ளையிங் 3 or more மோனோமியல்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிளில் ஒன்லி 2 மோனோமியல்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ 3 or more மோனோமியல்ஸ் கொடுத்துருந்தா எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 3 மோனோமியல் எடுத்துக்கலாம். -5a²b ஒரு மோனோமியல், 3a²b³ ஒரு மோனோமியல், ab ஒரு மோனோமியல். ஓகேவா? இப்போ இது 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 3 மோனோமியலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒவ்வொரு மோனோமியலோட கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ இதில் -5 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 1 தான் இல்லையா? ஓகே. அப்போ -5 × 3 நமக்கு -15 வருமா? எழுதியாச்சு.
நெக்ஸ்ட் என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க a ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இங்க a ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இங்க a கொடுத்துருக்காங்க. அப்போ a ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு a, தட் மீன்ஸ் a பவர் 1. அப்போ பவர் எல்லாம் ஆட் பண்ணால் 2 + 2 4, 4 + 1 5ன்னு வருமா. கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி -15 எழுதியிருக்கோம். அடுத்த வேரியபிள் வந்து a பவர் 5. நெக்ஸ்ட் b என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே b பவர் 1, இங்கே b பவர் 3, இங்கே b. ஸோ நமக்கு b இன்ட்டு b பவர் 3 இன்ட்டு b. அப்போ bனா b பவர் 1. அப்போ 1 + 3 4. ஸோ இங்கே ஒரு b இருக்கு, இதுவும் பவர் 1. அப்போ 1 + 3 4, 4 + 1 5. அப்போ b பவர் 5. ஓகேவா. ஸோ இங்கே b பவர் 5. ஸோ இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? -15, a பவர் 5, b பவர் 5. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நான் 3 மோனோமியல் கொடுத்துருக்கேன். 2m² ஒரு மோனோமியல், 7m² ஒரு மோனோமியல், m³ ஒரு மோனோமியல். இப்போ இதுக்கு ஆன்சர் எழுதிடலாம். கோஎஃபிஷியன்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 இருக்கு, 7 இருக்கு. ஸோ 2 7s are 14. இங்கே 1 தான் இருக்கு. ஸோ 2 7s are 14. ஒரே ஒரு வேரியபிள் m மட்டும் தான் இருக்கு. அதோட பவர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 + 2 4, 4 + 3 7. ஸோ அப்போ m பவர் 7 வரும். ஓகேவா. 14 m பவர் 7. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஸோ இப்போ இங்கே நான் 3 மோனோமியல் கொடுத்துருக்கேன். -4 p³ q² ஒரு மோனோமியல், -2 pq ஒரு மோனோமியல், -5 p² q² ஒரு மோனோமியல். ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஃபர்ஸ்ட் மோனோமியலோட கோஎஃபிஷியன்ட் வந்து -4, செகண்ட் மோனோமியலுக்கு -2, தேர்ட் மோனோமியலோட கோஎஃபிஷியன்ட் வந்து -5. அப்போ -4 இன்ட்டு -2 நமக்கு +8ன்னு வந்துடும் இல்லையா. நெக்ஸ்ட் +8 இன்ட்டு -5 -14 வரும். கரெக்டா. ஸோ -14. அடுத்தது வேரியபிள் செக் பண்ணலாம். இங்கே p³ இருக்கு, இங்கே p இருக்கு, இங்கே p² இருக்கு. pனா நம்ம p பவர் 1ன்னு எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ 3 + 1 + 2 3 ஆட் பண்ணால் நமக்கு 6ன்னு வரும் இல்லையா. ஸோ அப்போ p பவர் 6. நெக்ஸ்ட்டு q செக் பண்ணலாம். இதில் q பவர் 2 இருக்கு, இங்கே q பவர் 1, இங்கே q பவர் 2. அப்போ 2 + 1 3, 3 + 2 5. அப்போ q பவர் 5ன்னு வரும். ஓகேவா. இப்போ புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துடலாம். கம்ப்ளீட் த டேபிள் ஃபார் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வித் கிவன் லென்த் அண்ட் பிரெத். ஸோ இப்போ ஒரு ரெக்டாங்கிளோட லென்த் வந்து எல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதோட பிரெத் பின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன வரும்? எல் இன்ட்டு பின்னு வரும் இல்லையா. எல் இன்ட்டு பி தான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இப்போ நமக்கு இந்த டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லென்த் கொடுத்துருக்காங்க, பிரெத் கொடுத்துருக்காங்க, ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3x × 5y. ஸோ 3xையும் 5yையும் மல்டிப்ளை பண்ணால் நம்ம ரெண்டோட கோஎஃபிஷியன்ட்டை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 × 5 15, x × y xy. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். லென்த் 9y கொடுத்துருக்காங்க, பிரெத் 4y² கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 9y × 4y². கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 × 4 36. இப்போ y × y² நமக்கு என்ன வரும்? y பவர் 1 × y பவர் 2. அப்போ y பவர் 1 + 2 தட் இஸ் ஈக்குவல் டு y பவர் 3. ஓகேவா. அப்போ ஏரியா வந்து 36y³ வரும். புரியுதா. நெக்ஸ்ட் 4ab × 5bcன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 4ab × 5bc. ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 4 5s are 20. a வந்து இங்கே மட்டும்தான் இருக்கு, ஸோ அதை மட்டும் எழுதிக்கலாம். b வந்து இந்த மோனோமியல்லையும் இருக்கு, இந்த மோனோமியல்லையும் இருக்கு. அப்போ b பவர் 1 × b பவர் 1. அப்போ b பவர் 2ன்னு வருமா. நெக்ஸ்ட் c இதில் கிடையாது, இதில் மட்டும்தான் இருக்கு, ஸோ c மட்டும் எழுதிக்கலாம். அப்போ 20ab² c வருமா. ஓகே. 20ab² c. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2l² m × 3lm² கொடுத்துருக்காங்களா. 2l² m × 3lm² கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 3 6ன்னு எழுதலாமா. ஓகே. l² × l நமக்கு என்ன வரும்? l பவர் 3ன்னு வருமா. ஏன்னா lனா l பவர் 1ன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ 2 + 1 ஆட் பண்ணால் நமக்கு 3ன்னு வரும். ஸோ l பவர் 3 இன்ட்டு இங்கே வந்து m பவர் 1 இருக்குது, இங்கே m² இருக்கு இல்லையா. அப்போ m பவர் 1 + 2 வந்து நமக்கு m பவர் 3ன்னு வரும் இல்லையா. ஓகே. அப்போ 6l³ m³. 6l³ m³. ஓகேவா. புரியுதா எப்படி பண்ணணும்ட்டு? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் ஈச் ரெக்டாங்குலர் பாக்ஸ் வித் கிவன் லென்த், பிரெத் அண்ட் ஹைட். ஸோ ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட வால்யூம் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா. இப்போ நமக்கு கிவன் சம்மில் என்னென்ன கொடுத்துட்டாங்க? லென்த் கொடுத்துட்டாங்க, பிரெத் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நமக்கு வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ வால்யூம் ஆஃப் எ ரெக்டாங்குலர் பாக்ஸ் என்ன ஃபார்முலா வரும்? வால்யூம் ஆஃப் எ ரெக்டாங்குலர் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் வந்து 2ax கொடுத்துருக்காங்க, பிரெத் 3by கொடுத்துருக்காங்க, ஹைட் 5cz கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா. ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 2ax லென்த், 3by பிரெத், ஹைட் வந்து 5cz. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 3s are 6,
6 into 5 30 இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 30. அடுத்த வேரியபிள் என்ன இருக்குது? இங்கே ஏ இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு மோனோமியல்லையுமே ஏ கிடையாது. ஸோ ஏ மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்த வேரியபிள் வந்து எக்ஸு, அது இந்த ரெண்டு மோனோமியல்லையுமே கிடையாது. பிரெட்லேயே எக்ஸ் இல்லை, ஹைட்லேயும் எக்ஸ் இல்லை. ஸோ நம்ம எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது இங்கே பி செக் பண்ணலாம். பி வந்து பிரெட்டில் மட்டும்தான் இருக்குது, லென்த்லேயும் இல்லை ஹைட்லேயும் இல்லை. ஸோ நம்ம பி எழுதிக்கலாம். அதே போல் ஒய்யும் பிரெட்டில் மட்டும்தான் இருக்குது, லென்த்லேயும் ஹைட்லேயும் கிடையாது. ஸோ ஒய் அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைட்டில் பார்த்தோன்னா சியும் ஜெட்டும் இந்த ஒரு மோனோமியலில் மட்டும்தான் இருக்குது, மற்ற ரெண்டுலேயும் இல்லை இல்லையா? ஸோ சி ஜெட் அப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு 30 ஏபிசி XYZன்னு எழுதிக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து 30 ஏபிசி XYZ. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பண்ணலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க? லென்த் m² n கொடுத்துருக்காங்க, பிரெட் n² p கொடுத்துருக்காங்க, ஹைட் p² m கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு m² n into n² p into p² m. ஓகேவா? ஸோ இது மூணுலேயுமே கோஎஃபிஷியன்ட் 1 தான் இல்லையா? ஸோ நம்ம அடுத்தது வேரியபிளோட பவர்ஸை செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே m² இருக்குது, இந்த டேர்மில் m கிடையாது, இதில் m⁻1 இருக்குது. அப்போது m²யும் m⁻1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு m⁻2 + 1 m⁻3ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் n செக் பண்ணலாம். இங்கே n⁻1 இருக்குது, இங்கே n² இருக்குது. அப்போ இதுவுமே n⁻1 × n⁻2னா நமக்கு n⁻3ன்னு வரும் இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் பி செக் பண்ணலாம். இங்கே p⁻1 இருக்குது, இங்கே p² இருக்குது. அப்போ p⁻1 × p² வந்து நமக்கு p⁻3ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். லென்த் வந்து 2q, பிரெட் 4q², ஹைட் 8q³. ஓகேவா? 2q × 4q² × 8q³ எழுதியிருக்கேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். 2 4s are 8, 8 8s are 64. ஓகேவா? இன்ட்டு அடுத்தது வேரியபிள் பார்க்கலாம். இங்கே q⁻1 இருக்குது, இங்கே q⁻2 இருக்குது, இங்கே q⁻3. அப்போது 1 + 2 + 3னா நமக்கு வந்து 6 வரும் இல்லையா? அப்போ q⁻6. ஸோ 64 q⁻6 தான் இதோட ஆன்சர். புரியுதா? இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மோனோமியல் பை மோனோமியல் கிளியராக இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.